இரவு மணி 12 ஆகிவிட்டது. சிண்ட்ரெல்லா வீட்டு விட்டு கிளம்பினாள். வழியில் அவள் ஒரு அரசனை பார்த்தாள். மகளே, நீ என்ன பண்ணுகிறாய்? நான் அக்கா என்னை கொள்கிறாள். அதான் நான் வீட்டை விட்டு போகிறேன். என் வீட்டுக்கு நீ வா. என்னுடைய வீட்டில் ஒரு மகன் இருக்கிறான். அவனை நீ திருமணம் பண்ணு. சரி, உன் மகள் எங்க? இதோ என் மகன். அப்பா, நீங்கள் என்ன பண்ணுகிறீர்கள்? இவை யார்? இவையிடம் ஏன் நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறாய்? நான் சிண்ட்ரெல்லா. நான் வீட்டை விட்டு போனேன். அதனால் உன் அப்பா என்னை கேள்வி கேட்குறாங்க. அப்போது சிண்ட்ரெல்லாவோ குமாரோ திருமணம் செய்தார்கள். காலையிலேருந்து வேலை செய்ய மிகவும் களைப்பாக இருக்கிறது. இப்போ நான் என்ன செய்யணும்? சிண்ட்ரெல்லா, இங்க வா. அக்கா, எனக்கு ஒரு தண்ணி எடுத்துட்டு வா. சரி அக்கா. இந்தாங்க அக்கா உன்னுடைய தண்ணி. சரி சிண்ட்ரெல்லா, எனக்கு ஒரு போய் சாப்பாட்டு எடுத்துட்டு வா. சரி அக்கா. இந்த மாதிரி அக்காவுக்கு வேலை செய்ய என்று எனக்கு தாங்க முடியல. இப்போது நான் என் அக்காவுடைய வேலைக்காரி ஆகிவிட்டேன். இந்தாங்க அக்கா உன்னுடைய சாப்பாடு. சிண்ட்ரெல்லா, என்ன சமைச்சிட்டு வந்திருக்கேன்? நல்லாவே இல்லை. என்னை மன்னிச்சிருங்க அக்கா. எனக்கு இதுதான் இருக்கு. இதுதான் உனக்கு கொடுக்க முடியும். நானும் உனக்கு என்ன பைத்தியக்காரின்னு தெரியுதா? எனக்கு என்ன இந்த மாதிரி சாப்பாடுலாம் செய்ய முடியும்? இல்லை அக்கா, நான் அந்த மாதிரி நினைக்கவில்லை. அக்கா, நீங்கள் இப்போது என்ன சாப்பாடு வேணும் அக்கா? எனக்கு ஒரு நல்ல சாப்பாடாக செஞ்சுட்டு எடுத்துட்டு வா. சரி அக்கா. இந்த மாதிரி அக்கா என்னை கொஞ்சம் கொல்றாங்க. இது எனக்கு தாங்க முடியல. இந்தாங்க அக்கா உன்னோட சாப்பாடு. நல்லா இருக்கு. நன்றி அக்கா. இப்போது உனக்கு என்ன வேணும் அக்கா? எனக்கு தூங்குறதுக்கு ஒரு மெத்தையும் ஒரு போர்வையும் எடுத்துட்டு வா. சரி அக்கா. அப்பாடா, இப்போது அக்கா தூங்க போறாங்க. நான் இப்போது சாப்பிட முடியும். ஐயோ அக்கா, நான் மறந்து விட்டேன். இப்போ நான் போக போகிறேன். அப்போது அவர்கள் இருவரும் வீட்டுக்கு சென்றார்கள்.